அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு சட்டியை மண் சட்டியில் தான் இப்போ நம்ம ஆக்க போகிறோம். அதனால் மண் சட்டியை கழுவி அடுப்பில் வச்சாச்சு. நம்ம அடுப்பை பற்ற வைப்போம். சரியா? இப்போ சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் சட்டியில் எண்ணெய் ஊற்றுவோம். தேங்காய் எண்ணெயில் தான் இன்றைக்கி நம்ம சமையல் பண்ண போகிறோம். இதில் தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். மட்டன் கறி வச்சுருக்கோம். வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம். கருவேப்பிலை வச்சுருக்கோம். அது கூட நம்ம என்ன போட போகிறோம்னா உருளைக்கிழங்கும் மாங்காவும் போட போகிறோம். இதை போட்டு தான் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சுட்டுட்டு இப்போ நம்ம வெங்காயம் போடுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கருவேப்பிலை போடுவோம். இப்போ இது நல்ல வசங்கினதுக்கப்புறம் இஞ்சி போட்டு தாக்கம் பண்ணுவோம். நல்லா வசங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி போடுவோம். வெங்காயம் வசக்கிட்டு இப்போ நம்ம இஞ்சி போடலாம். அதையும் சேர்த்து நல்லா வசக்கிட்டு கறியை போடுவோம். இப்போ நம்ம மட்டனை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வசக்கும். அதையும் எண்ணெயிலேயே கிளம்பி நல்லா வதங்கிப்போம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சோன்னு உப்பு போடுவோம். உப்பு போடலாம். இப்போ உப்பு போடுறேன். போதும். இனி டேஸ்ட் பார்த்து உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கு. இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலேயே இந்த கறியை நல்லா வசங்கட்டும். சிம்மில் போட்டுருவோம். நல்ல சிம்மில் போட்டுடலாம். மூடியை போட்டு மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம். இப்போ நம்ம நல்லா மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம். வெந்ததுக்கப்புறம் மசாலா போடலாம். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்குறோம். நம்ம தண்ணியே ஊற்றலை, அதனால் தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா தூளை ஒன்று ஒன்றா போடலாம். பட்டுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் கிளறி விட்டு வதங்கட்டும். பார்த்திங்கன்னா எண்ணெய் கரெக்டாக நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம மாங்காயும் உருளைக்கிழங்கையும் போடுவோம். இதையும் இப்போ நல்லா வதங்கிடுவோம். மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வதக்குவோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு தூளை நம்ம இப்போ சேர்க்கலாம். இதே நான் 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். இந்த ஸ்பூனுக்கு 1.5. அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோதான். இதையும் கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கிடக்கட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை கூட்டி வச்சிடும். இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம நல்லா கொதிச்சு நம்ம போட்ட மசாலா எல்லாம் கரெக்டாக ஆகிட்டு பார்க்குறதுக்கு எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கான்னு பார்த்து. இப்போ நம்ம நல்லா கலகலன்னு கொதிக்குதா? இப்போ நம்ம அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணியாச்சு. அப்படியே சிம்மில் எரிஞ்சு நல்லா எண்ணெய் கக்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 5 ஸ்டார் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்து சமைச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம 5 நிமிஷம் மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். குழம்பு தயார். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.